ஹாய், இன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்பி திருப்பதி ரீச் ஆகிட்டோம். திருப்பதியில் நம்ம கபிலேஸ்வர் டெம்பிள் பக்கத்தில் தான் ரூம் எடுத்துருக்குறோம். ரூம் பேர் வந்து லோட்டஸ் எலைட்டு. அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுக்கு அலிபிரி நடப்பாத வழியும் இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக திருப்பதி வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோங்க. அது பிரகாரம் இன்றைக்கி நம்மளுக்கு அங்க பிரதட்சணம் இருக்குது நைட்டு. அதே மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு நேத்திர தரிசனம் இருக்குது. அதனால குழந்தைங்களோட ஸ்கூலெல்லாம் லீவ் போட்டுட்டு பெருமாளை பார்க்குறதுக்காக ஓடோடி வந்துட்டோம். இனி நம்ம நைட்டு 12 மணிக்கு திருமலாக்கு ரீச் ஆகணும். அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு நானும் குட்டி பாப்பாவும் வெளியே பால்கனிக்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா கபிலேஸ்வரர் டெம்பிள் பக்கம்தான், அங்கே நிறைய பக்தர்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிற்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கே ரிட்டன் வந்துட்டோம். பால்கனிங்கிறது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். வர்றதுக்குள்ளேயே வீட்டில் அவருக்கு ரொம்ப டயர்டு. ஏன்னா ஏர்லி மார்னிங் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனதுனால அவருக்கு ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் நம்மளும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட போகலான்ட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ஒரு 10:30 மேலே ஏறினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு 11 o'clock திருமலை ரீச் ஆக முடியும். அது மட்டும் இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூக்கமும் இருக்காது. அதனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நாங்களும் சும்மா உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தோங்க.